எக்ஸாம் நடக்க போகுது. அதான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேர் இப்போ கேட் 1 எக்ஸாமில் மார்ஜின் போட சொல்லியிருந்தோம். 4 பக்கமும் 2 சென்டிமீட்டர் மார்ஜின் போட சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து அது சரியாகவே போடலை. இந்த மார்ஜின் எதுக்காக போட சொல்கிறான்றதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. உங்களோட கொஸ்டின் நம்பர் வந்து மார்ஜினுக்கு வெளியே இருக்கணும். அதே போல் நாங்கள் போடுற மார்க்கும் மார்ஜினுக்கு வெளியே இருக்கணும். அதுக்காக தான் 2 சென்டிமீட்டர் வந்து கேப் போட சொல்கிறோம். அதே போல் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது பேப்பரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். உங்களோட டேபிள் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது டாக்குமெண்ட் ஸ்கேனர், அதாவது இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் ஸ்கேனர் DOC ஸ்கேனர் இருக்கும். இதை யூஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கேமராவை செலக்ட் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் எழுதணும், நேம் எழுதணும், சப்ஜெக்ட் கோடு கொஸ்டின்லேயே இருக்கும், கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும் 32051. இது வந்து டிசைன் சப்ஜெக்ட்டுக்கு உண்டானது. மேலே கொஸ்டின் பேப்பர் கோடு என்னன்றது கொஸ்டின்லேயே இருக்கும், அதை நீங்கள் எழுதணும். கீழே வந்து டேட்டு, இந்த எக்ஸாம் இன்றைக்கி எக்ஸாம்னால் இன்றைக்கி எக்ஸாம் டேட்டு போடுங்க. பேஜ் நம்பர் 1 அதுமாதிரி எல்லா பக்கமும் என்னென்ன பேஜை போடுங்க. சிக்னேச்சரில் உங்களோட சைன் மேலே போடணும், சைனை. ஓகேவா? இது மாதிரி போட்டு இது மாதிரி 4 பக்கமும் ஒரே அளவில், அதாவது 2 சென்டிமீட்டர் இருக்கணும். இது மாதிரி 4 பக்கமும் நீங்கள் மார்ஜின் போட்டுங்க. போட்டுட்டு ஸ்கேன் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த DOC ஸ்கேனருடைய கேமராவை நீங்கள் கரெக்டாக நீங்கள் டேபிளில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, கேமரா பட்டனை அழுத்தினீங்கன்னா கரெக்டாக அது ஆட்டோமேட்டிக்காக 4 இன்ச்சும் கவர் ஆகும். இந்த டேபிளாக வரக்கூடாது. அந்த ப்ளூ கோடை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ப்ளூ கோடு வந்து எது வரைக்கும் கவர் ஆகிருக்கோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டாக க்ராப் ஆகும். ஸோ இதை வந்து மாறி இருந்துச்சுன்னா, சப்போஸ் இது மாதிரி பாதியில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் அந்த A4 ஷீட்டு என்னவோ அதை கவர் பண்ணி 4 இன்ச்சும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எதுவும் கட் ஆகாமல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கொடுங்க. இதே போல் நீங்கள் எத்தனை பக்கம் எழுதுனீங்களோ அத்தனை பக்கமும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்க. சப்போஸ் இதோடைய பொசிஷன் இது மாறி இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரே வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கணும், இந்த ஹரிசாண்டல் ஷேப்பில் வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேட் ஆப்ஷன் இங்கே இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தலாம். கரெக்டாக அந்த பேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணும்போது எல்லா பேஜும் லைனாக ஸ்கேன் பண்ணுங்கள். இந்த 1ஆம் பேஜ் ஸ்கேன் பண்ணிவிட்டு 4வது பக்கம் ஸ்கேன் பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே பேஜ் வைஸாக அதே எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக 1 2 3ன்ட்டு. அப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ் இதுமாதிரி லைனாக ஸ்கேன் பண்ணி, அதாவது 10 பேஜ் எழுதிங்கன்னா 10 பேஜும் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே டிக் மார்க் இருக்கும். இதை நீங்கள் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ரீநேம்னு இருக்கும். ரீநேமில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு CA கேப்லெட்டர் யூஸ் பண்ணிங்க, CA 1ன்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது செகண்ட் எக்ஸாம் எடுத்தனால CA2ன்னு போடணும். ஐஃபன் என்ன உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ, இப்போ தருண் பிரபுனை எடுத்துங்கிறேன், அவனோட ரிஜிஸ்டர் நம்பர் 19216430 இருக்குது. அதுக்கப்புறம் ஐஃபன் போட்டு சப்ஜெக்ட் கோடு போடணும். சப்ஜெக்ட் கோடு வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. இப்போ டிசைன் சப்ஜெக்ட்டுக்கு 32051 கொடுத்து ஓகேன்னு கொடுக்கணும். நீங்கள் CA1 கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி CA1க்கு நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் நீங்கள் அதே நேம் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாது. இது கேட் டெஸ்ட் 2ன்றதுனால CA2 கொஞ்சம் ஃபைல் நேமை பொறுமையாக டைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இதிலோட தப்பு பண்ணுறீங்க. CAக்கு DAன்னு போடுறீங்க. ஆனால் கரெக்டாக கொடுத்து ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு ஷேர்னு இருக்கும், அதை கொடுங்க. என்டையர் டாக்குமெண்ட், எத்தனை டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணீங்களோ அத்தனை டாக்குமெண்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கேன்சல் கொடுத்துருங்க. இதில் சேவ்னு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி PDF இருக்கான்னு பார்த்துங்க. அதே போல் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஃபோல்டரில் போய் சேவ் ஆகிட்டுருக்கும். வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துலாம். ஃபைல் மேனேஜரில் போயிட்டு அதில் டவுன்லோடு இருக்கும், டவுன்லோட் பண்ணிங்க. அது வரைக்கும் பாருங்கள், CA2 ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கிறேன் 32051 இந்த ஃபைல் இருக்குது. ஏன்னா நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணும்போது தேவை இல்லையா. இப்போ கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ண பேப்பர் வந்து ஸ்டாஃபுக்கு போய் சேர்ந்ததா இல்லையான்னு செக் பண்ணுறது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கூகுள் கிளாஸ் ரூமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் கிளாஸ் ரூமில் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஐடியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அவனுக்கு
5611020 வந்துடும், அதாவது கோர்ஸ் கோடு. சப்ஜெக்ட் கோடு வந்துச்சு. இப்போ டிசைன் சப்ஜெக்ட்னா 32051. அந்த சப்ஜெக்ட் வந்து ஞாபகமாக பார்த்துங்க. ஏன்னா மொத்தம் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்னா 4 சப்ஜெக்ட் இருக்கும். 32051 இருக்கும், 52, 53, அப்புறம் 73 இருக்கும். மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்கும். அதனால் என்ன எக்ஸாமோ என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட்டுக்குரிய கோடுக்கு நீங்கள் உள்ளே போகணும். இப்போ டிசைன் சப்ஜெக்ட்னா 32051 அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறீங்க. போனீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 4 டாபிக் இருக்கும். கேட் 1 கொஸ்டின் பேப்பர், கேட் 1ஓட ஆன்சர் பேப்பர். இதில் நீங்கள் முடிஞ்ச எக்ஸாமு. அப்போ இன்றைக்கி எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ அசஸ்மெண்ட் கண்டினியூ அசஸ்மெண்ட் டெஸ்ட் 2ன்னு இருக்கும். இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்துச்சா இல்லையா செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த அசஸ்மெண்ட்ஸ் 2ன்னு இருக்கு இல்லையா, அதில் கொஸ்டின் பேப்பர் போனீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இங்கே வரும். இன்னும் நான் இன்னும் அப்லோட் பண்ணாததுனால கொஸ்டின் பேப்பர் காமிக்கல. இங்கே கொஸ்டின் பேப்பர் காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் ஷீட்டை எப்படி அப்லோட் பண்ணுறீங்கன்னா மேலே வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் 2 ஆன்சர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினோடனே முதல்ல கூகுள் ஃபார்ம், அதாவது CA2 5611020322051, அதாவது இன்றைக்கி உண்டான எக்ஸாமுக்கு உண்டான கூகுள் ஃபார்ம். இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டு, அதாவது க்ரோம் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் அக்கௌண்ட்டு லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி டைரெக்டாக போகும். லாகின் பண்ணலன்னா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ளே போகணும். இப்போ உங்களோட இமெயில் ஐடி என்னவோ அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிள் என்னோடய ஐடி கொடுக்குறேன். இன்ஸ்டியூஷன் கோடு வந்து 561 தான். நம்ம காலேஜோட கோடு வந்து 561. இங்கே நிறைய பேர் கொஸ்டின் கோடை போட்டுறீங்க. அப்படி போடக்கூடாது. எல்லாத்துக்குமே 561 இன்ஸ்டியூஷன் கோடுனாலே 561 போடணும். ரிஜிஸ்டர் நம்பர், அதான் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை போடணும். நான் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6ன்னு போடுறேன். இது மாதிரி நீங்கள் போடாத. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு நான் என்னோடய நேம் போட்டுக்கிறேன். நேம் டைப் பண்ணும்போது கேப் லெட்டரில் டைப் பண்ணுங்கள். ஸ்மால் லெட்டர் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. கார்த்திகேயன் போட்டுட்டு இனிஷியல் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். நிறைய பேர் இனிஷியல் வந்து முன்னாடி போட்டுறீங்க. இனிஷியலாக முன்னாடி போடாதீங்க. ஏன்னா அலைன் பண்ணும்போது கரெக்டாக ABCD இந்த வரிசையில் வரணும். நீங்கள் இனிஷியலாக முன்னாடி போட்டிங்கன்னா உங்களோட பேர் வந்து மாறிடும். ஆனால் முதல்ல உங்களோட நேமு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இனிஷியலில் போடணும். இனிஷியல் போடும்போது கேப் விட்டு போட்டால் போதும். யாரும் ஃபுல் ஸ்டாப்பு போட வேணாம். இது மாதிரி போட்டுட்டு சப்ஜெக்ட் கோடு போகணும். சப்ஜெக்ட் கோடில் நிறைய பேர் போன தடவை கொஸ்டின் கோடை போட்டீங்க. சப்ஜெக்ட் கோடு என்னவோ அதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ டிசைன்னா 32051 இதை மட்டும் டைப் பண்ணால் போடும். நிறைய பேர் கொஸ்டின் கோடை டைப் பண்ணிடுறீங்க. இதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட் ஃபைல்னு வரும். அந்த ஆட் ஃபைல்லாம் செலக்ட் யுவர் டிவைஸ்னு வரும். அதான் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா டிசைன் பேப்பரு, அது எங்கே இருக்குன்னா ரீசன்ட் ஃபோல்டரில் போங்க. இதெல்லாம் டவுன்லோடுன்னு இருக்கும் இல்லையா, சப்போஸ் உங்களுக்கு காமிக்கலைன்னா ஃபைல் மேனேஜருக்குள்ளே போங்க. ஃபோன் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிருக்கும். ஃபோன் ஸ்டோரேஜில் டவுன்லோடில் போனீங்கன்னா CA2, அதாவது இந்த ஃபைலுக்கு CA2 நான் கொடுத்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்புறம் சப்ஜெக்ட் கோடு இதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் வந்து வந்துடும். இதை வந்து அப்லோட் கொடுக்குறீங்க. அப்லோட் கொடுத்தீங்க ப்ராசஸ் போகும். ஃபைல் வந்து அப்லோட் ஆகுதுன்ட்டு காமிச்சிடும். உங்களோட ஃபைல் அங்கே காமிக்கும். காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் அசஸ்மெண்ட்டும் வரும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். மறுபடியும் க்ரோம்குள்ளே போங்க. என்னோடய இமெயில் ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணியாச்சு, சப்மிட்டும் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபைல் வந்து ஸ்டாப்புக்கு போச்சா இல்லையான்னு செக் பண்ணுறது என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூமில் போங்க. போயிட்டு அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு இங்கே யுவர் ஒர்க்னு இருக்கும். அந்த யுவர் ஒர்க்காண்ட ஒரு யூரோ மார்க்குங்க தள்ளி விடுங்க. தள்ளி விட்டாக்கா யுவர் ஒர்க்கில் வந்து ஃபைல் இருக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி ஃபைல் இல்லைன்னா ஆட் அட்டாச்னு இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்துட்டு மறுபடியும் ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். மறுபடியும் டவுன்லோட் இந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. அங்கே உன்னோட ஃபைல் இருக்கும். CA2 ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருங்க, டிசைன் பேப்பர் அதை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். யுவர் ஒர்க் வந்து காலியாக இருக்கக்கூடாது. காலியாக இருந்ததுன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்தாலும் எங்களுக்கு எம்டியாக தான் வரும். இப்போ இது மாதிரி ஃபைல் வந்துடும். வந்ததுக்கப்புறம் டேன் இன்னு கொடுக்கணும். இது மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே அன்சப்மிட்னு வரும். மேலே உங்களோட ஃபைல் இருக்கும். இது மாதிரி இருந்தால் தான் உங்களோட பேப்பர் வந்து எங்களுக்கு வந்து சேர்ந்தது மாதிரி அர்த்தம். இது மாதிரி ஃபைல் எதுவுமே காலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும்
2 முறை, அதாவது கூகுள் ஃபார்மில் ஒரு தடவை அட்டாச் பண்ணணும், ரெண்டாவது யுவர் ஒர்க்கில் போய் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இது மாதிரி கொடுத்தா தான் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுவேன்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். போன எக்ஸாம் நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் வந்திருக்கு. சப்மிட் மட்டும் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களோட பேப்பர் வந்து எங்களுக்கு அப்லோட் ஆகலை. அதுமாதிரி ஆகலைன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். இது மாதிரி இருக்கான்றத ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அன்றைக்கே செக் பண்ணுங்கள். மறுநாள் செக் பண்ணிங்கன்னா லேட்டுன்னு வந்துடும். லேட்டுன்னு வந்தால் மார்க் கம்மி பண்ணுவாங்க. இன்றைக்கி எக்ஸாம்னால் இன்றைக்கி எக்ஸாமுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் யுவர் ஒர்க்லேயும் உன்னோட டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுன்னா உங்களோட அப்லோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ.